குட் ஃப்ரைடே, அதாவது புனித வெள்ளி. இந்த உலகத்துல எல்லா மனுஷனோட இறப்பும் துக்க நாளா அனுசரிக்கப்படும். ஆனா இயேசு கிறிஸ்துவோட இறப்பு குட் ஃப்ரைடே இல்ல புனித வெள்ளின்னு அழைக்கப்படுது. கடவுள் தன்னுடைய உருவிலேயே ஆதாமை படைச்சிருக்காரு. ஆதாம் ஏவாளோட வார்த்தையை கேட்டு கடவுளின் கட்டளையை மீறி தீச்சொல்லினாலும் பாவத்தினாலும் மரணத்தை சம்பாதிச்சிருக்காரு. இஸ்ரேல் மக்கள் இந்த பாவத்திலிருந்து விடுபட பறவை மற்றும் விலங்குகளோட ரத்தத்தை சிந்தி கடவுளுக்கு பலியிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மக்களை விட்டு அந்த பாவம் விலகவே இல்லை. அதுக்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் பாவத்திலிருந்து விடுபட கடவுள் அவங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்காரு. இஸ்ரேல் மக்கள் அந்த கட்டளையை பின்பற்றவும் இல்லை. இறுதியாக கடவுள் அன்னை மரியாள் மூலமா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 34வது வயசுல இந்த உலக மக்களோட பாவத்துக்காக தன்னுடைய மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை சிலுவையில சிந்தியிருக்காரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயசுல திருமுழுக்கு பெற்றிருக்காரு. அடுத்த 3.5 வருஷத்துல இந்த மக்களுக்காக பல அற்புதங்களை செஞ்சிருக்காரு. இதை பொறுத்து கொள்ள முடியாத யூத குருமார்கள் இயேசுவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டி கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. இயேசுவின் சீடரான யூதாசு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்திருக்கிறார். இயேசு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இயேசுவுக்கு எதிராக பல பொய் சாட்சிகளை தயார் செஞ்சு இயேசுவை ஏரோது மன்னரிடம் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஏரோது இயேசுவை பிலாத்துவிடம் அனுப்பி வச்சிருக்காரு. பிலாத்து இயேசுவை பார்த்ததுக்கு பிறகு இந்த மனிதனிடம் நான் எந்த குற்றமும் காணவில்லை, இந்த பாவத்தில் எனக்கு பங்கில்லை அப்படின்னு கை கழுவியிருக்காரு. அதுக்கு பிறகு யூத குருமார்கள் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்வது அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. இயேசுவை சாட்டையால் அடிச்சிருக்காங்க. இயேசுவின் தலையில முள்முடி சூட்டப்பட்டிருக்கு. இறுதியா பாரம் நிறைந்த சிலுவை மரத்தை சுமக்க வச்சு கொல்கொதா மலை வரைக்கும் ஊர்வலமா அழைச்சிட்டு போயிருக்காங்க. இறுதியா இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செஞ்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலக மக்களோட பாவத்துக்காக தன் உயிரை அர்ப்பணிச்சிருக்காரு.